வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, அதே நேரத்தில் கேரளாவில் ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் 200 ml தயிர், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 5லேருந்து 6 வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு, வெண்டைக்காவும் நல்லா வெந்தாச்சு. ஸோ வெண்டைக்காவை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இது கூடவே நம்ம தயிர் மிக்சரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.